ஹை காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோ கிம்மோ பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. ஹீரோ பார்த்தீங்கன்னா வா போலாம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. இங்கே கிம்மு அழுதுகிட்டே அப்படியே நம்ம ஹீரோ நடந்து போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். என் வாழ்க்கை இப்படியே தண்ணியில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அங்கே இவங்க ஓடுறாங்க, நம்ம ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு வராங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்க. டேக்கெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. சரி வாங்க ஒரு கேமராவில் ரிகர்சல் பார்க்கலான்ட்டு எல்லாருமே டிசிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை கேட்டுக்கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே கேட்டில் ப்ரெஸ் ரிப்போர்ட் எல்லாருமே வந்து குவிஞ்சு கிடக்குறாங்க. ஹீரோ போன உடனே இது உண்மையா, ஜெனி உங்களோட தங்கச்சியா, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி சுற்றி கேள்வி போட்டு ஹீரோவை கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோக்குன்னா சரியான ஷாக் ஆயிடுச்சு. திரும்பி ஜெனியை பார்க்குறாங்க. அவகிட்ட போய் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஜெனி இதெல்லாம் இப்போதான் கேள்விப்படுற மாதிரி அப்படியே ஷாக்ல அதிர்ந்து போய் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே ஒரு ஆடியோவில் ரெக்கார்ட் ஆகிறது, வீடியோ ரிலீஸ் ஆனதை காட்டுறாங்க. ஜெனியோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் டேட் பண்ணிட்டு என்னை ஏமாத்திட்டல சம்திங் அந்த மாதிரி ஒரு லாங் டேப்பு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஏதோ ஒருத்தர் ஃபிலிமை கொடுத்துட்டான் போல் டிவிலெலாம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் யாரோட ஃபோன் கால்ஸே அட்டன் பண்ணக்கூடாது, எல்லா கரண்ட் நம்பரையும் பிளாக் பண்ணுங்க, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உள்ளே வரக்கூடாது, எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோக்கிட்டேயே கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எதுவுமே பார்க்காத, ப்ரெஸ் எல்லாம் உன்னை தேடி வரும், எல்லாத்தையுமே நீ கட் பண்ணிடுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜெனி தான் ஆல்ரெடி பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கால, அதை கண்டினியூ பண்ணி காட்டுறாங்க. அவளுக்கு நான் இவங்க கேட்குற கேள்விக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அதனால தான் நீங்கள் நெப்போட்டிசம் மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டீங்களா, அவர் படத்துக்கு நீங்கள் எடுக்கீங்களா அப்படின்ட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜெனியோட அம்மா வேற வந்துடுறாங்க. ப்ரெஸ் அவங்க கிட்டே போகுது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எதுவுமே கேட்கல, உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் இப்படி அலோ இல்லாமல் வந்தால் என்ன ஆகும்னு தெரியல, உங்கள் எல்லாத்து மேலேயும் நான் கேஸ் போட போகிறேன் பாரு அப்படின்ட்டு அதில் பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட்டரை கொடுத்து என்ன உங்கள் மேலே போடட்டா அப்படின்ட்டு ஜெனியை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெனி எதுவுமே பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே எல்லாருமே சொல்லிட்டு இருக்க. ஜெனி பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு உள்ளே போயிடுறா. அவங்க அம்மா எப்படியாச்சும் பொண்ணை சமாதானப்படுத்தணும்ட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாமே பார்த்துட்டு சைலண்டாக நின்றுட்டு இருக்கா. அங்கே ஜெனிக்குன்னா சரியான கோபம். இதெல்லாம் உண்மையா சொல்லுங்க, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க, நீ இதெல்லாம் கண்டுக்காத, முதல்ல போய் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண போதுமா அப்படின்ட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவா அதுதான் சொல்கிறாங்க, நான் இப்போதைக்கு படத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், நீ வா அப்படின்ட்டு. பார்த்தியா டைரக்டர் ரெடியாக இருக்கார்ல, நீ போய் டக்குன்னு நடிப்பாப்போம் அப்படின்ட்டு இருக்க. உங்களுக்கு என்ன விளையாட்டா தெரியுதா, ஏன் இதை மட்டும் எனக்கு ட்ரிகர் ஆகணும், நீங்கள் 2 பேரும் இதை பற்றி பேசவே இல்லை, அப்போ எது உண்மை அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் போய் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி ஜெனியோட அம்மா சொல்லிடுறாங்க. பேசியாச்சுல, வாங்க போய் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இங்கே ஜெனியா இப்போ நீங்கள் சொல்ல போறீங்களா இல்லையான்ட்டு அவள் கிளம்பிட்டா. அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு இருந்தால் அவள் இதுக்கு மேலே நான் சூசைடே பண்ணிப்பேன்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து ஒரே அப்பா அப்பிடுறாங்க. அங்கே ஹீரோக்கே பெரிய ஷாக்கு. அவங்க அம்மா அரைஞ்சிக்கிட்டு ஜெனி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஐயோ என் பிள்ளைய அடிச்சிட்டுங்கிற மாதிரி டிப்பிக்கல் அம்மா மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோவா எல்லாத்தையும் பார்த்துட்டு சைலண்டாக நிற்கிறாங்க. ஏன்னா அது அவங்க குடும்ப பிரச்சனை இல்லை, இவர் என்ன சொல்ல முடியும். ப்ரெஸ் எல்லாருமே நம்ம ஜெனியை போட்டு சுற்றி வளைச்சு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உண்மையா உங்களுக்கு சொல்லுங்கள், இதெல்லாம் தெரிஞ்சதான் நீங்கள் மூவியில் ஆக்ட் பண்ணுறீங்களா, இனிமேல் நீங்கள் மூவியை கண்டினியூ பண்ணுவீங்களா, என்ன பண்ண போறீங்கன்ட்டு சுற்றி அவளை ஃபுல்லாகவே கேள்வியாக நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தான் கரெக்டாக நம்மளோட ஹீரோ வந்துடுறாரு. அதாவது நம்ம ஃப்ரெண்டு தான். வந்த உடனே சாவி கொடுத்து என் வீட்டுக்கு போயிடு, யாருமே உன்னை அங்கே கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு சாவியை கையில் கொடுத்து விட்டுறாங்க. ஜெனியை அப்படியே கூட்டத்துலேருந்து எஸ்ஐ கார்க்குள்ள அனுப்பி வச்சிடறாங்க. இங்கே ஹீரோயினா உட்காந்து என்னடா பண்ணுறது, படம் என்னடா பண்ணுறதுன்ட்டு இருக்க. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஷெடியூல் பார்த்துட்டேன், கொஞ்ச நாள் ஒரு 2 days கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஹக் தான் பண்ணிக்கிறா. ஏன்னா அது ஹீரோக்கு எவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆகிருக்கும்ட்டு அவளுக்கும் தெரியல. ஃபீல் பண்ணுறியா என்னன்ட்டு இருக்க. ஹீரோவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு நீ உன்னை மட்டும் பார்த்துக்கோ, நான் இந்த ஷூட்டிங் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன உனக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினை நம்பாமல் எப்படி, கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட்டு, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ போய் ஃபஸ்ட்டு நம்ம ஜெனி இருக்காள் அவளை பாரு, மேபி அவளுக்கு ஒன்று தேவைப்படலான்ட்டு இருக்க. ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெனிக்கோட அட்ரஸ் எல்லாம் தெரியுமான்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீ எப்படி பண்ண, உனக்கு தெரிஞ்சும் நீ எப்படி அவளை படத்தில் கேஸ்ட் பண்ணன்ட்டு இருக்கா. அவளுக்கு தேவை கதை, அதனால நான் ஒரு டைரக்டர் அவ்வளோதான், மற்றபடி அவளுக்கும் எனக்கு எதுவும் கிடையாது. நான் அவளை எப்போவுமே ஒரு தங்கச்சியாவோ இல்லை அவன் என்னவோ பார்த்ததில்ல, உனக்கே தோணும்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவளோட சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவள் எங்கே இருக்கான்னு நீ சொன்னா நான் போய் ஏதோ கொஞ்சம் ஷூட்டிங்க்கு வர மாதிரி பேசுவேன் அப்படின்ட்டு இருக்க. சரி நீ போய் ஷூட்டிங்க்கு அவளை கூட்டிகிட்டு வா, நான் எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு சொல்கிறேங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறான். நீ உன்னோட சீன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், ஏன்னா அவளோட சீன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவளை கண்டினியூ பண்ணிக்கலாம், உன்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியலன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இருப்பேன், நீ எதுவும் இது பண்ணாத அப்படின்ட்டு இருக்கான். நீ எப்படி அவளை ஃபீல் பண்ணுறியோ நானும் அவளை நினச்சதான் கவலைப்படுறேன், நீ எதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இங்கே ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது.
வேற யாருன்னு கேட்டால் உன்னி தான். என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின், இன்னைக்கு தான் நீங்கள் மட்டும்தான் என் மேலே பாசம் வச்சு கேட்குறீங்க. எல்லாருமே அந்த ஆர்டிக்கலை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. சரி, இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா உன்னி இந்த மாதிரி நான் வேலையை விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு, நல்ல வேலை தானே, அதையே விட்டீங்கிற மாதிரி இருக்க. அதெல்லாம் இல்லை, என் வேலையில் ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி தோணுச்சு. இப்போ தான் நான் கிளம்பி வெளிநாடு போயிட்டுருக்கேன் இருக்க. அப்படியா, நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு பதிலாக என்கிட்ட இன்னொரு நல்ல ஐடியா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்ட்டு என்னோட செட்டுக்கு வாங்க, எனக்கு ஆட்கள் தேவை, அதனால் நீங்கள் கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி இருக்க. சரி, நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறங்கிற மாதிரி உன்னையும் கட் பண்ணிடுறாங்க. ஃபோனில் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆர்டிக்கல் வருது. அதை பார்த்து உன்னே ஷாக் ஆகிட்டு இருக்க. நீங்கள் வந்த மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கம்மியாக ரியாக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி, நான் வரேன் ஷூட்டிங்க்கு, நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்ட்டு உன்னி பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிற ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட ஷூட்டிங்க்கு போயிட்டுருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஒரே நர்வஸாக போயிட்டுருக்கா. அடுத்த நாள் இவள் ஃபர்ஸ்ட் டே, இவன் மட்டும் தனியாக ஷூட்டிங் போகணும்ல அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாம் ஓகே தானே, ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, எப்படி நான் பண்ணி தானே ஆகணும், பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கிற மாதிரி ஹீரோயின் என்ன தான் உலகமே அழிஞ்சாலும் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு இருக்க. கண்டிப்பாக அப்படின்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறா. அங்கே எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவ போகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நர்வஸாக போகிறா. பட் வெளியே யார்கிட்டையும் காட்டிக்கல. அங்கே எல்லாரும் நம்ம ஹீரோயினாக பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எப்படி படம் எடுக்க போகிறாங்கன்ட்டு. அவங்க போன உடனே நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்களே, அவங்க கிட்ட தான் போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை விட நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா என்னை விட வயசில் எல்லாருமே நீங்கள் தான் மூத்தவங்களாக இருப்பீங்க, உங்களோட இதில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ண முடியும், அதனால் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாலுமே உங்கள் திறமையெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு இருக்க. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இந்த மாதிரி அவர் தப்பாக நினச்சிட்டாரு ஹீரோயின்ட்டு. கூட இருக்கிறவங்கள நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக நல்லா பண்ணித்தரோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் எப்படி, நம்ம சாருக்காக நம்ம பண்ணாமல் எப்படி அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. நான் கூட உங்கள் இடத்துல இருந்திருந்தா எப்பயோ இந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு போயிருப்பேன், ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் வளர்ந்துருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் இன்னுமே வளருவேன் அப்படின்ட்டு. இப்போதைக்கு நம்ம டேரக்டருக்கு முடிஞ்சு நம்மளால ஹெல்ப், நம்ம ஒன்றா இருந்து இந்த படத்தை முடிச்சு கட்டுறதான், அதை பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே சோர்வையாக இருக்கும் போதெல்லாம் இந்த ஒரு புக் இருக்குல்ல, இதை நான் என் கூடயே வச்சுப்பேன். ஏன்னா தெரியுமா, ஏன்னா இந்த கனவு என்னோட எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போகும்னு எனக்கு தெரியும், நான் எவ்வளோ ஆசையாக கனவு பட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அதே மாதிரி தான் இப்போ இந்த கனவை நான் உங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன், எல்லாருமே எனக்கு கூட இருந்து என்னோட கனவை நிறைவேற்றி கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப மோட்டிவேஷ்னலாக எமோஷ்னலாக எல்லாத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்க. அவளுக்கு அழுக வந்துடுது. பேச பேச கூட எல்லாருமே அழாதீங்க, ஏன்னா உங்களோட இடத்துல நான் இருந்திருந்தேன் எப்பயோ இந்த ட்ராமா எல்லாம் வேணாம், தேவையே இல்லைன்னு நான் போயிருப்பேன். ஆனால் நீங்கள் அப்போ கஷ்டப்பட்டு அதை தாண்டி இப்போவும் கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது, நீங்கள் ரொம்பவே கிரேட்டு தான் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்களே, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்க. குரூப்பே ஃபுல்லாக கன்வீனியன்ஸ் ஆயிடுறாங்க. அங்கே ஹீரோயினுக்குனா ஒரே சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ குரூப்போட சப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேக்ரவுண்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே பேசிட்டு இருக்க. அங்கே சிஓ இருக்காங்களே, அவங்க ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக உன்னையும் வந்துடுறாங்க. வந்த உடனே எப்படி இருக்கு அப்படின்ட்டு இருக்க. உங்களை பார்த்துட்டேன்ல, இனிமேல் நான் ஜாலியாக இருப்பேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவர்கிட்ட எல்லாருமே கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தேவை, அதனால நீங்கள் தான் நடிக்கணும்ன்ட்டு. ஏன் அழக வச்சுட்டு ஹீரோ இல்லாமல் எக்ஸ்ட்ராவெல்லாம் நடிச்சா மக்களுக்கு பிடிக்காதுல்ல, எனக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் ப்ரொடியூசர், நானே இதை நடிக்கிறேன், உங்களுக்கு என்னையா நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது, போய் இந்த ட்ரெஸ்ஸில் எதனையா ஒன்று போட்டுட்டு வாங்க. ஆள் இல்லை சொன்னால் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இவரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, வேறு எதுவும் சமாளிக்கிற மாதிரி இல்லை. இப்போது ஒரு அழகான பையன், அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்கு தேவைப்படுறான் அப்படி தானேன்னு இருக்க. அதே தான் அப்படின்ட்டு இவங்க ஓடிடுறாங்க. இங்கே டேரக்டர் பார்த்தீங்கன்னா சரி சரி இருக்கிறதுலே ஒரு அழகான செட்டை எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே உன்னையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தான் நடிக்க போகிறாங்க போல. அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி அவங்க டைலாக்ல சொல்லி பார்க்குறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு நர்வஸாக உன்னையும் சரி டேரக்டரும் சரி கிராஸ் பண்ணுறாங்க. உன்னை திரும்பறா போகிறது ப்ரொடியூசர் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த எக்ஸ்ட்ராலாம் நடிக்கிறாங்களே அவங்களும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே சுட்டுட்டு செத்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அவரும் பார்த்தீங்கன்னா உன்னியோட வாய்ஸ் கேட்குதுன்னு நம்ம ப்ரொடியூசர் முழிக்கிறாங்க. அவங்க உன்னியை தான் டக்குன்னு ரெண்டு பேரும் ஷாக் ஆகி முடிச்சுட்டு அந்த சீனே பார்த்தீங்கன்னா சொதப்பிடுது. கரெக்டாக இந்த மாதிரி யார் சொதப்பது, ப்ரொடியூசர் நீங்களா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ட்டு எல்லாரும் அவங்கள திட்டிட்டு இருக்காங்க. நம்ம உன்னையும் சாரி அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் மறுபடியும் இன்னொரு டேக் எடுக்கணுமேன்னு இருக்க. ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே வருவீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட மீட்டிங்கே இல்லை, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எகெயின் நம்ம மீட் பண்ணிட்டோம், கண்டிப்பாக இது நிதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லை, எப்படி இருக்கீங்க, இன்னொரு டைம் உங்களை பார்த்தா கூட கண்டுக்காமல் போகணுன்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம ஏன் பிரேக்கப் பண்ணோன்னு கேட்குறாங்க. எனக்கு லவ் ரொம்ப கஷ்டம்னு தெரியும், எனக்கு கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், பட் உங்கள் லவ்வில் கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு 1 டே ஸ்டாண்டு 2 டே
அண்டர்ஸ்டாண்ட், நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணனே தவிர கமிட்மெண்ட்டாக இருக்கணும்னு நான் என்றைக்கும் நினைக்கல அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு இது புரியல, ஆனால் உங்களோட சாய்ஸ் இது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் பார்க்க வேணாம், குட் பை சொல்லிக்கலாங்கிற மாதிரி நம்ம ப்ரொடியூசர் இருக்கார்ல அழுதுகிட்டே சொல்கிறான். உன்னையும் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு 2 பேரும் குட் பை சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அவங்க வெளியில் போயிட்டுருக்க. இங்கே ஷூட்டிங்கில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனோட பாட்டை தான் அப்படியே கண்டினியூ பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. நீ இன்னும் கொஞ்சம் நடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் அந்த பாட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரீடேக்குன்னு எடுத்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் சொதப்புற மாதிரி தான் இருக்குது. அவனுக்கும் மைண்டிங் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் மறுபடியும் இன்னொரு டேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவனோட ஆக்டிங் எப்படியோ முடிச்சிடறான். ரொம்ப டைம் எடுத்துக்குது. சரி இப்போ முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு ரெடி ஆகிறியா என்ன அப்படின்ட்டு உன்னோட யூஸர் எமோஷன்ஸை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டேக் எடுத்துக்கலாம், நீ கொஞ்சம் சோகமாக தானே இருக்கு அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாரு, நீ பதட்டப்படாத, எல்லாமே ஸ்லோவாக பண்ணிக்கலான் இருக்காங்க. இங்கே சிஓ அவங்க பிஆரோட டீமில் உட்காந்து எல்லா கமெண்ட்டையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க, இவன் இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டா அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்டம் தானே, அது யாருமே புரிஞ்சுக்கல. அங்கே இந்த மாதிரி நீ போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் கொஞ்சம் நல்லா முடிவு எடுத்ததாகணும். ஏன்னா இப்போ படம் வேறு நம்ம கையில் நின்றுட்டுருக்கு, நம்ம ஜெனியோட மானமும் வேறு உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாருமே இப்போ ஜெனியையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் இனிமேல் நீயே இந்த டீமை பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவளோட மேனேஜர் பண்ணல, அதுக்கு பதிலாக இன்னொருத்தனை அந்த பிஆர் டீம்லேருந்து போட்டுடுறா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனியோட மேனேஜர் இருக்காங்களா, அந்த பொண்ணு வந்து பேசுது. எங்கே இருக்காவ அப்படின்ட்டு இருக்கா. எனக்கே தெரியல, அவங்க எனக்கு கூப்பிடவும் இல்லை, காலும் பண்ணலை அப்படின்ட்டு இருக்க. நிஜமாலுமே உனக்கே கூப்பிடலையாவா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜெனியோட மேனேஜரும் சரி நம்ம ஜெனியோட அம்மாவும் சரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்க. இவ எல்லாத்தையுமே ரோலில் கமெண்ட்ஸ் இல்லைன்ட்டு எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அவன் நிலைமையில நான் இருந்தால் இந்நேரம் நான் படிப்பை விட்டு நிறுத்தியிருப்பேன், என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படி இப்படின்ட்டு எல்லாம் ஜெனியை கேவலமாக ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருக்குது, எடுத்து சாப்பிடு அப்படின்னா. ஆனால் ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாமே சாப்பிட்ற மாதிரி இல்லை, எல்லாமே ஸ்டோர் பண்ணி தான் இருக்குது. இதை போய் நான் எப்படிடா திங்கிறதுன்ட்டு அவள் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அவனோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது, எடுத்து பார்க்குறா. இவனும் நம்ம ஃப்ரெண்டு எடுத்திருப்பாங்களா, அதுதான். நான் கூட நீ தூக்கி போட்டேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு அவளும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. யாரா இதுன்ட்டு இவளுக்கும் ஷாக்கு, யாருக்குமே தெரியாதுன்ட்டு. அப்புறம் தான் ஹீரோவோட வாய்ஸ் வருது. இவன் எதுக்குடா இங்கே வந்தான் அப்படின்ட்டு அவள் ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. இதோ எனக்கு இங்கே உட்காரக்கு தான் வந்தியா, என்ன மேட்ருன்னு சொல்லு, சீக்கிரமாக சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு ஜெனி கடுக்கடுன்னு இருக்க. நான் மட்டும் என்ன பண்ணுறது, இப்படி எதுக்கு மூஞ்செழுத்து இருக்க, உங்ககிட்ட நான் ஒன்றும் மறைக்கணுன்ட்டுலாம் ஆசைப்படல, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ ஏன் வந்து அந்த ரோலை கேட்கும் போது நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறதுன்ட்டு இருக்கா. ஆனால் நீ என்னதான் இருந்தாலும் உன் மனசார என்னை வெறுத்திருப்பல்ல, நான் ஆல்ரெடி அப்செட்டாக இருக்கேன், நீ என்ன இன்னும் வந்து அப்செட் பண்ணாத, என்ன சொல்லணுமோ சீக்கிரமாக சொல்லிட்டு போ, ஆல்ரெடி எல்லாம் என்னை எப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, இனிமேல் நீயும் வந்து என் மேலே பாவப்பட்டு பருதவெல்லாம் பட தேவையில்லைங்கிற மாதிரி ஜெனி சொல்லிட்டு இருக்க. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஏன்னா தப்பாக மட்டும் எடுத்துக்காத, நான் இந்த ரோலை உனக்கு எந்த ஒரு பாசம் பரிதாபம்ட்டெல்லாம் கொடுக்கல, ஒரே ரோல் இதுக்கு நீ தகுதியாக இருக்கிறவன்ட்ட மட்டும் நினச்சி தான் கொடுத்தேன், ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பார்த்தேன் அதனால தான் நான் உனக்கு அப்படி தான் கொடுத்தேன், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, நீ ஷூட்டிங்க்கு வந்தால் தான் நம்ம எல்லாமே கண்டினியூ பண்ண தெரியும்னு உனக்கே தெரியும், அதனால தான் நான் உனக்கு கூப்பிட வந்தேன், கண்டிப்பாக எல்லாத்தையும் மறந்துட்டு ஷூட்டிங்க்கு நீ வருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஜெனி கிட்ட பேசிட்டு கண்டிப்பாக கியூரானதுக்கப்புறம் செட்டுக்கு வா, அது வரைக்கும் நாங்கள் எல்லாருமே செட்டில் வெயிட் பண்ணுறோன்ட்டு போயிடுறான். அங்கே ஜெனிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது, நான் உன்னை ஷூட்டில் பார்க்குற வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீ வருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. சரி பார்க்கலாம் போ அப்படின்ட்டு ஜெனியும் கோவத்தில் பேசி விட்டுறா. உன்னோட ஆட்டிடியூடுக்கெல்லாம் நான் போக வேண்டியதாக இருக்கு பாரு, எல்லாம் ஏன் தலையெடுத்து டேரக்டர் ஆகி தொலைஞ்சிட்டேன்ல, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்க. அப்படியா சரி அதையும் பார்க்கலான்ட்டு ஜெனியும் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு வழி அனுப்பி வச்சுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அப்படியே மாற்றி இந்த அண்ணன் தங்கச்சியெல்லாம் சண்டை போடுவாங்களே அதே மாதிரி கடுகடுன்னு மாறி பேசிட்டு இருக்க. ஹீரோவும் சரி சாவாமல் செட்டுக்கு வந்தால் சரின்ட்டு இருக்க. ஜெனியும் பார்த்தீங்கன்னா வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கா. இனிமேலாச்சும் நம்ம படத்துக்கும் சரி உனக்கும் சரி ஹாப்பி எண்டிங் கொடுப்போங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் தான் காட்டுறாங்க, அவன் பார்க்கிங்கில் போயிட்டு இருக்கான். போன உடனே இந்த மாதிரி இன்வெஸ்டர் கூடலாம் மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா சரி வந்து அட்டன் பண்ணுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு அங்கே தான் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறான்னா நம்ம ஜெனியோட அம்மாவை தான். நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும், ஏன்னா 2 நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்க. அதான் 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், இப்போதைக்கு இன்வெஸ்டர் எல்லாம் பார்க்க வேண்டான்னு சொல்லுங்கள், 2 நாள் அவங்கள தள்ளி போட சொல்லுங்கன்னு இருக்க. எல்லாம் என்ன போட்டு நச்சிட்டு இருக்காங்களோ உங்களை மீட் பண்ணுன்ட்டு. எதுனா நீங்கள் பார்த்து பேசலாம்ல, இப்போ உங்ககிட்ட வேற என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிறதுக்கெல்லாம் நான் ஏரியாக முடியாது, 2 நாள் வரைக்கும் நான் எதுவுமே பேச மாட்டேங்கிற மாதிரி ஜெனியோட அம்மா பிடிவாதமாக இருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணுறங்கிற மாதிரி ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ நீங்கள் வரலனா இவனுக்கு இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சிஇஓவும் ப்ரொடியூசரும் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் தான் செட்டில் எல்லாத்தையும் தனியாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காளே. அப்போ ஸ்னோ வேற வரத மாதிரி கட்டுறாங்க. ஸ்னோ வந்தால் இதெல்லாம் ஷூட்டிங்கே வேஸ்ட்டாக போயிடும் போல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம், ஸ்னோ கொஞ்சம் நேரம் நின்னதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் பதறி அடிச்சுட்டு போய் எல்லா செட்டையும் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் பார்க்குறா, ஒரு படத்துக்காக சம்மந்தமே
சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு உழைக்கிறாங்க, அவங்களோட சொந்த படம் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு இந்த எஃபோர்ட் எல்லாமே நம்ம வேஸ்ட்டாக போயிருக்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம இது பண்ணணும்ட்டு அவள் அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின்ட்ட பதறி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ என்னையோ அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே மூஞ்சி அழுகிற மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எபிசோடில் நம்ம முடிச்சிடுவோம். ஸோ இனிமேல் நம்ம இந்த ட்ராமாவை முடிக்கிறதா நம்மளோட மெயின் வேலையே. எபிசோடில் டன்னு வந்துடும். அதெல்லாம் வந்து மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த எபிசோட் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.